இன்றைய தினம் பாஜகவிலிருந்து மீண்டும் தாய் கழகமான திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேருவதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். பட்ஜெட் ரயில்வே பற்றிய அறிவிப்பை தமிழகம் முழுவதுமாக புறக்கணித்திருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். அதேபோன்று மதசார்பற்ற நாட்டின் நாடு முழுவதும் மதத்தை புகுத்தும் முயற்சியில் மத்திய பாஜக அரசு ஈடுபடுவதை கண்டித்தும், தமிழகத்திற்கு டெல்லி சென்ற எம்பிக்களை உள்துறை அமைச்சர் சந்திக்க மறுப்பதை கண்டித்தும், கிராமப்புற மாணவர்களுக்கு அச்சுறுத்தலை விட தேர்விற்கு விலக்கு அளிக்க அளிக்காததை கண்டித்தும், நீட் தேர்விற்காக அதை கண்டித்தும் என்ற தினத்திலே நான் வெளிநடப்பு செய்திருக்கின்றேன். அதேபோன்று தமிழகத்தில் வர வேண்டியது ஜிஎஸ்டி நிலுவைத் தொகையை தாங்கள் காலதாமதமாக தாழ்த்துவதை கண்டித்தும், பொதுமக்களை அன்றாடம் பாதிக்கும் டீசல் மற்றும் பெட்ரோல் விலையை கட்டுப்படுத்த தவறிய மத்திய அரசை கண்டித்தும், கொரோனா நிவாரண நிதியை தமிழகத்திற்கு தர இழுத்தடிப்பதை கண்டித்து, பல்வேறு சாதனைகளை தமிழகத்தில் நிகழ்ந்து வரும் தளபதி அவர்களின் தலைமையிலான அரசுக்கு இடைஞ்சல் செய்யும் கவர்னரை நீக்காதை கண்டித்தும், சிறுபான்மை மதத்தினருக்கு தாக்குதலுக்கு உண்டாகுவதை கண்டித்தும் இந்த தினத்திலே நான் இன்று சேர்ந்திருக்கின்றேன். ஒரு குறிப்பாக நீட்டை கண்டித்தும், தமிழகத்திலே பல குடும்பங்களிலே ஒரு சில சின்ன பிரச்சனை நடந்தாலும் அதை கண்டித்து ஒரு அண்ணன் தம்பிகளுக்குள்ள ஒரு வெளியே சென்றிருப்பது போல நான் இந்த குடும்பத்திலிருந்து வெளியே சென்றேன், திரும்ப வந்துவிட்டேன். இதே போன்று எல்லாரும் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிக்க வேண்டும் என்பதனை இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு விடைபெற்றுக் பல காரணங்கள் கொடுத்தாலுமே நீங்க சொல்ற காரணம் எல்லாம் நீங்க போகும்போது இல்லையா? திமுக விட்டு பாஜக போகும்போது இந்த காரணங்கள்லாம் போகும்போது இருந்தது. நாங்கள் ஒரு வருஷமாக ஆட்சி 8 மாதத்தில் இவ்வளோ செய்திருக்காங்கன்றதை தெரிஞ்சுக்கிட்டு இப்போ திரும்பி வந்து சார், பாஜக உங்களுக்கான முக்கியத்துவமும் பதவியோ கொடுக்காதனால திரும்ப நீங்கள் திமுக கருத மாட்டாங்க. அதாவது பதவி தான். இப்போ எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டியில் நான் மெம்பராக இருக்கேன். மெம்பர்னாக்கா இதுவாக என்னை எல்லா இடத்துக்கும் கூப்பிட்றாங்க. வந்தேன். இப்போ ஒரு மாதமாக 2 மாதமாக இந்த இதெல்லாம் போக்க பிடிக்காததால் நான் அப்படி வந்தேன். சார், முதலமைச்சர் என்ன சொன்னார்? கட்சியில் வேறு மாதிரி என்ன மாதிரி பணியாற்ற போகிறீங்க? தாய் வீட்டுக்கு வந்திருக்கிறதால திரும்ப இந்த உணர்வோடு நான் எங்களுடைய ஆயிரம் தொகுதி தியாகராய தொகுதியில் வேலை செய்து அவர்களை வெற்றி பெற செய்வேன். சார், பொதுவாக நீங்கள் நீட்டு ப்ளஸ் மாநில உரிமைகள் சம்மந்தமாக அதிருப்தியில் பாஜகலேருந்து வெளியேறி திமுக இணையறதா சொல்கிறீங்க. திமுகவோட கொள்கையில் எப்படி சார் மறுபடியும் ஸ்ட்ராங்காக இருப்பீங்களா? ஆமாம், கண்டிப்பாக இருப்பேன். ஆனால் இனிமேல் எல்லாம் எனக்கும் இப்போ 68 வயசாகி போச்சு. இனிமேல் மாறி மாறி போகிறது எனக்கு பிடிக்கல. இது தாய் வீட்டுக்கு வந்ததால் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது, சந்தோஷம். சார், பாஜகலேருந்து நீங்களா வெளியே வந்தீங்களா? யாராவது சொல்லி வெளியே வந்தீங்களா? அதிருப்தியில் வந்தீங்களா? அவங்க நானே தான் வெளியே வந்தேன். எனக்கு குறைஞ்ச எனக்கு தான் இப்போ இது மாதிரி அண்ணாமலை எனக்கு இன்னைக்கு கூட மதியானம் ஃபோன் பண்ணேன். நான் எடுக்கலை. சரி, இங்கே வரும்போது ஒரு திருப்பி மனசை மாற்றிடக்கூடாது, ஒரு தைரியத்தோடு ஒரு இதோடு நான் வந்திருக்கேன். சார், பாஜகவோட எதிர்காலம் தமிழ்நாட்டில் எப்படி சார் இருக்கும்? என்னங்க? பாஜகவோட எதிர்காலம் தமிழ்நாட்டில் எப்படி சார் இருக்கும்? இருண்டு இருக்கும். அதாவது 5 ஆண்டு காலம் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும். அடுத்த 5 ஆண்டுகளுக்கும் தொடரும். சார், திராவிட கொள்கைகளுக்கு எதிராக நேரெதிரான பிஜேபியில் எப்படி போய் சேர்ந்தீங்க? அது தான் சொன்னேன். தாய் கழகத்துலேருந்து நான் போனேன், திரும்பி சேர்ந்துட்டேன். அதெல்லாம் தப்பு இல்லையே. தேங்க்யூ சார்.